உலகத்துல அழியாத ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நம்ம பேரை இந்த பூமியில நிலைநாட்டணும்னு பகலா ஓடுற மனிதர்கள் யாருக்குமே புரியறதில்ல. உண்மையான ஆயுளும் புகழும் சிமெண்ட் கட்டடங்கள்ல இல்லைன்னு, மனிதர்களோட அன்பு நிறைந்த மனசுங்கிற மலர்ல யார் ஒருத்தர் தடம் பதிச்சு வாழ பழகிக்கிறாங்களோ அவங்க இந்த பூமியை விட்டு மறைஞ்சாலும் மக்களோட நெஞ்சங்கள்ல என்னைக்குமே நிரந்தரமா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நவீன உலகத்தோட மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் வானளாவிய நிறுவனங்களையும் கட்டி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்தோட அதிபர் ஆகாஷ். அவனுக்கு வயசு 35 தான் ஆகுது. ஆனா அவனோட உழைப்பாலும் இரவு பகல் பாராத ஓட்டத்தாலும் சிட்டியோட மிக முக்கிய புள்ளியா அவன் மாறி இருந்தான். ஆகாஷுக்கு எப்பவுமே ஒரு வெறி இருந்தது. இந்த உலகத்துல மனுஷன் வாழ போறது கொஞ்ச காலம்தான். அந்த வாழ்க்கையில நாம இருக்கிறதுக்கான அடையாளமா மாபெரும் கான்கிரீட் கோபுரங்களை உருவாக்கணும். அது மூலமா நம்ம பேர் இந்த உலகத்துல அழியாம நிலைச்சு நிக்கணும்னு அவன் நினைச்சான். அதனாலேயே அவனோட நிறுவனத்தோட சின்னங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா பாறைகள் மாதிரி உறுதியா இருக்கும். ஆனா இந்த ஓட்டப்பந்தயத்துல அவன் எதுவும் ஒண்ணு தொலைச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கீழ் வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவனை கண்டு பயந்தாங்களே தவிர யாரும் அவன் கிட்ட அன்பா பழகல. அவனோட குடும்பமும் நண்பர்களும் கூட அவனோட பணத்தை மதிச்சாங்களே தவிர அவனோட குணத்தை நேசிக்கல. நாளாக அவனுக்கு ஒரு பெரிய தனிமையும் மன அழுத்தமும் வர ஆரம்பிச்சது. எவ்வளவுதான் உயரமான கட்டடங்களை அவன் கட்டி முடிச்சாலும் அவனோட மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஏமாற்றம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல அவனோட உடம்பும் மனசும் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிடுச்சு. டாக்டர் அவன்கிட்ட கொஞ்ச நாள் எல்லா வேலையையும் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியான ஒரு இடத்துக்கு போய் ஓய்வெடுக்க சொன்னாங்க. அப்போதான் ஆகாஷுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட தாத்தா வாழ்ந்த அந்த பழைய கிராமத்து ஞாபகம் அவனுக்குள்ள தலை தூக்குச்சு. உடனே தன்னோட ஆடம்பரமான காரை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி புறப்பட்டான். அந்த கிராமத்தோட எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த ஊரோட நுழைவாயில்ல ஒரு அழகான பழமையான குளம் இருந்தது. அந்த குளம் முழுக்க ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் பூத்து குலுங்கி பார்க்கறதுக்கே ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. அந்த குளத்தோட கரையை ஒட்டி ஒரு எளிய ஓட்டு வீடு இருந்தது. அதுதான் அவனோட தாத்தா ஜீவானந்தம் வாழ்ந்த வீடு. தாத்தா இறந்து இப்ப 10 வருஷங்களுக்கு மேல ஆகுது. ஆனா அந்த வீடும் அந்த சுற்றுப்புறமும் இன்னமும் அவ்வளவு அழகா உயிரோட்டத்தோட பராமரிக்கப்பட்டு வந்ததை ஆகாஷ் ஆச்சரியத்தோட பார்த்தான். வண்டியை நிறுத்திட்டு அவன் மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போனான். அங்கே அவனோட தாத்தாவோட ஒரு சின்ன புகைப்படம் மட்டும் சுவத்துல மாட்டப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்துல தாத்தா ரொம்ப கனிவான புன்னகையோட காட்சி அளிச்சாரு. ஆகாஷ் அந்த திண்ணையில வந்து உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரா அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க யாரும் ஆகாஷ பார்க்க வரல. எல்லாரும் அந்த தாத்தாவோட புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று கைகளை கூப்பி மனம் உருகி வணங்கிட்டு போனாங்க. சில பேர் அங்க இருக்கிற தாமரை மலர்களை பறிச்சு அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி வச்சாங்க. இத பார்த்த ஆகாஷுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா அவனோட தாத்தா ஒரு பெரிய கோடீஸ்வரரோ இல்ல பெரிய பதவியில இருந்தவரோ கிடையாது. அவர் ஒரு பெரிய பள்ளி ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவர். அவரோட வாழ்நாள் முழுக்க அந்த ஊர் மக்களுக்கு அன்பையும் கருணையையும் மட்டும்தான் கொடுத்திருந்தார். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிற்பாரு. ஏழை பிள்ளைகளோட படிப்புக்கு தன்னோட பென்ஷன் பணத்தை கொடுப்பாரு. ஊர்ல யாருக்காவது மனசு கஷ்டம்னா அவங்க கிட்ட அன்பா பேசி அவங்க மனசை ஆற்றுப்படுத்துவாரு. அவர் நடக்கும் போது கூட கால்ல செருப்பு போடாம அந்த மண்ணுக்கும் புண்ணுக்கும் கூட வலிக்க கூடாதுங்கிற மாதிரி உண்மையா நடப்பாராம். அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஊரோட பெரியவர் ஒருத்தர் ஆகாஷோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சார். அவர் மூலமா ஆகாஷுக்கு தன் தாத்தாவை பத்தின பல உண்மைகள் தெரிய வந்தது. தாத்தா இறந்து 10 வருஷம் ஆகியும் இன்னமும் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வீட்டு விசேஷத்தையும் கஷ்டத்தையும் முதல் மரியாதையும் நன்றியும் தாத்தாவோட நினைவுக்கு தான் செலுத்தப்படுதுன்னு அந்த பெரியவர் சொன்னார். அந்த ஊர் மக்கள் எல்லாரோட மனசுலையும் தாத்தா இன்னமும் ஒரு தெய்வமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காருன்ற விஷயம் ஆகாஷோட மனசை உணர்த்தியது. அப்போதான் ஆகாஷ் தன்னை தன் தாத்தாவோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சான். அவன் சிட்டில கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பல தலைமுறைகள் அழியாத கான்கிரீட் கட்டடங்களை கட்டியிருக்கான். உலகமே அவனோட கம்பெனி பேரை பேசுது. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன மன கஷ்டம்னா கூட அவனுக்காக கண்ணீர் சிந்தவோ அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ ஒருத்தர் கூட அவனோட வாழ்க்கையில இல்ல. அவன் உயிரோட இருக்கும்போதே ஒரு வெற்று உடம்பா யாருடைய அன்பும் இல்லாம தனிமையில செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அவனோட தாத்தா எந்த ஒரு பெரிய கட்டடத்தையும் கட்டல, தன் பேரை எந்த கல்லுலையும் செதுக்கல. ஆனா அவர் இந்த ஊர் மக்களோட மனசுங்கிற மென்மையான
மலர்ல தன்னோட தூய்மையான அன்பால தடம் பதிச்சுட்டு போயிருக்காரு. அதனாலதான் அவர் உடம்பால மறைஞ்சாலும் இன்னமும் இந்த பூமியில எல்லாரோட நெஞ்சங்கள்லயும் நீடூடி வாழ்ந்துட்டு இருக்காரு. உண்மையான ஆயுள்ங்கிறது நாம வாழற வருஷங்கள்ல இல்ல, நாம மத்தவங்க மனசுல விதைக்கிற அன்புலதான் இருக்குங்கிற பிரம்மாண்டமான உண்மை அன்னைக்கு ஆகாஷுக்கு புரிஞ்சுது. அவனோட அத்தனை கர்வமும் பணத்தின் மீது இருந்த வெறியும் அந்த தாமரை குளத்து ஓரத்துல அப்படியே கரைஞ்சு போச்சு. மெதுவா எழுந்த ஆகாஷ் தன் தாத்தாவின் புகைப்படத்துக்கு முன்னாடி போய் நின்னான். அவனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுச்சு. இத்தனை வருஷமா தான் ஓடின ஓட்டம் எவ்வளவு அர்த்தம் இல்லாததுன்னு அவன் உணர்ந்தான். அந்த பேரறிவின் பேராற்றலின் வடிவமாக விளங்கும் தன் தாத்தாவின் உன்னதமான பாதங்களை, அவரோட நினைவுகளை தன் மனசார ஏற்றுக்கொண்டு கைகளை கூப்பி மண்டியிட்டு வணங்கினான். அவரோட அந்த அன்பு பாதங்களை சரணடைந்த அந்த நிமிஷம் ஆகாஷோட மனசுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான நிம்மதியும் ஒரு புதிய மனிதனுக்கான பிறப்பும் உண்டானது. அவனும் இனி தன் வாழ்நாளை மனிதர்களோட நல்வாழ்வுக்காகவும் அன்புக்காகவும் அர்ப்பணிக்கணும்னு மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டான். திருக்குறள்: மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீண்டு வாழ்வார். அன்பர்களுடைய மனமாகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் பேராற்றலில் இறைவனின் அல்லது உன்னதமான சான்றோர்களின் பெருமை மிக்க பாதங்களை எவர் ஒருவர் இடைவிடாது பற்றி கொண்டு அந்த நல்வழியில் நடக்கிறாரோ அவர் இந்த பூமியில் எல்லா புகழுடனும் மன அமைதியுடனும் நீண்ட காலம் வாழ்வார். அதாவது நாம் நமது சுயநலத்தையும் கர்வத்தையும் விட்டுவிட்டு தூய்மையான அன்பின் வடிவமாக இருக்கும் நற்பண்புகளையும் பெரியோர்களின் வழிகாட்டுதலையும் நம் நெஞ்சில் இருத்தி வாழ்ந்தால் நமது உடல் மறைந்தாலும் நமது நற்பெயரும் புகழும் இந்த உலகத்துல என்னைக்குமே அழியாமல் நிலைத்திருக்கும். இன்னைக்கு நாம எல்லாரும் சொத்து, சுகம், பெரிய வீடு, கார்னு உலக பொருள்கள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்ம பேரை இந்த உலகத்துல நிலைநாட்டும்னு தப்பா நம்புறோம். ஆனா உண்மை அதுவல்ல. நாம செய்யற சின்ன சின்ன உதவிகளும் நாம மத்தவங்க மேல காட்டுற உண்மையான அன்பு மட்டும்தான் நமக்கு பின்னாலேயும் பேசப்படும். உங்களுடைய அதிகாரத்தையோ பணத்தையோ காட்டி மனிதர்களை பணிய வைக்க நினைக்காதீங்க. உங்களுடைய அன்பான குணத்தால அவங்க மனசுல இடம் பிடிக்க பழகுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க மனசுல நீங்க விதைக்கிற அன்பு மட்டும்தான் நீங்க இல்லாத காலத்திலையும் உங்களை இந்த பூமியில வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். பாறைகளில் செதுக்கப்படும் பெயர்கள் கூட காலப்போக்கில் தீர்ந்து போகலாம். ஆனால் மனிதர்களின் மனங்களில்